Hi all, welcome back to my channel Life with Afra. இந்த டே கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. இப்போ தான் குட்டியாக அவள் வீட்டுக்கு வந்த மாதிரியே இருக்குது. நான் வந்து மார்னிங்லேருந்து விலாக் எடுக்கலை, ஆஃப்டர்நூன்லேருந்து தான் விலாக் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பர்த்டே கேர்ள் வந்து அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல இருந்துக்கிட்டு அடுத்த சைடில் வரக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வீட்டில் பீஃப் கறி தான் செஞ்சுருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபியை உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டுக்கு சட்டியில் எண்ணெயை ஊற்றி நல்லா சூடாக்கிட்டு அதில் வந்து ஆனியன், கறி லீஃப், ரம்பா லீஃப் இந்த மூணுமே போட்டு நல்லா வந்து அதை பொரிய விடுங்க. நெக்ஸ்ட்டு நாங்கள் இதில் வந்து போட வேண்டிய மசாலா ஐட்டம்ஸ் வந்து போடணும். அதில் ஃபஸ்ட்டு வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து பெப்பர் வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து வெந்தயம் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் வந்து கொடுத்துருங்க. மசாலாவும் ஆனியனும் மிக்ஸ் ஆகிற மாதிரி ஒரு மிக்ஸிங்கை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து இதோட கிரேட்டட் கார்லிக் வந்து சேர்த்துட்டு எகெயின் வந்து ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. மிக்ஸ் கொடுத்துட்டு அப்படியே அதை விட்டுருங்க. அது அப்படியே பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து பொரிஞ்சு வரணும். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கொள்ளுங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதில் வந்து சில்லி பவுடரும் மல்லித்தூளும் வந்து சேர்த்துக்கொள்ளணும். இது மாதிரி என் அம்மாவோட ரெசிபியே நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த பீஃப் ரெசிபி நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணி பார்த்தில்லன்னு சொன்னால் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் போடுற விலாக்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதில் மெயின் ஐட்டமான பீஃப் வந்து சேர்த்துக்கலாம். நாங்கள் பீஃபோட பொட்டேட்டோவும் சேர்த்து வைக்கிறோம். அது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. அடுத்தது வந்து நல்லா கெட்டியான பால் சேர்த்துக்கோங்க. அடுத்தது தேவையான அளவு தண்ணியும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. அதுக்கு போகிற அதை வந்து நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு தேவையான அளவு உப்பும் வந்து போட்டுட்டு நீங்கள் வந்து லிட்டை க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா சரி. நான் உப்பு போடுற கிளிப் வந்து எடுக்கலை, அதனால தான் இதில் எட் பண்ணலை. பட் நான் வாய்ஸில் சொல்லிக்கிறேன், மறக்காமல் உப்பு போட்டுருங்க. ஒரு 15 to 12 மினிட்ஸ் வந்து நீங்கள் கொதிக்க வச்சு இறக்கினாலே பீஃப் கறி வந்து ரெடி ஆகிரும். அம்மா ஒரு சைட் வந்து கறி வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டு இருந்தோம். நார்மலி எங்களோட வீட்டில் எப்படின்னு சொன்னால் வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வீக்கெண்டில் தான் போய் வாங்கிட்டு வருவாங்க. ஸோ அதை தான் வந்து நாங்கள் அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தோம். லன்ச் முடிச்சுட்டு நெட்ஃப்ளிக்ஸில் சீரீஸ் பார்த்துக்கிட்டு இருந்தோம். நார்மலி எங்களுக்கு வீக்கெண்ட் வந்து இந்த மாதிரி தான் போகும், ரிலாக்ஸ்டாக. அப்படியே சீரீஸ் பார்த்துக்கிட்டே ஆஃப்டர்நூன் டைமை ஓட்டியாச்சு. ஈவினிங் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ நேரமாக நம்ம சீரீஸ் பார்த்துட்டு இருந்ததுனால பர்த்டே கேர்ளை பார்க்கவே இல்லை. ஸோ அவளை பார்க்கலான்னு சொல்லிட்டு வெளியில் வந்தேன். நாங்கள் சீரீஸ் பார்த்து ரிலாக்ஸ்டாக டைம் பாஸ் பண்ணின மாதிரி அவளுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்கிட்டு ரிலாக்ஸ்டாக டைம் பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா. வீடியோவை பார்க்குற எல்லாருமே ஒரு பர்த்டே விஷை கமெண்ட்டில் போட்டுருங்க. அம்மா வந்து ரொம்ப நாளாகவே வெளியில் ஷாப்பிங் கூட்டிகிட்டு போக சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ் வாங்குறதுக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு டீ ஒன்று குடிச்சிட்டு வெளியில் கிளம்பிட்டோம். நாங்கள் போனது வந்து வெள்ளம்பிட்டியில் லொக்கேட்டாக இருக்கிற ஹோம்லைன்கிற ஒரு ஷாப் தான். அது வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணினாங்க. ஸோ அதை விசிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிருந்தோம். இங்கே போனதும் அம்மா ஒரு சைட் ஷாப்பிங் பண்ண போயிட்டாங்க. நான் வந்து சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு சைடு வந்துட்டேன். இவங்கக்கிட்ட நிறைய கிளாஸ் ஐட்டம்ஸ் அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. தேவையானவங்க இந்த ஷாப்பை விசிட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பட் சில ஐட்டம்ஸ் மட்டும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமோன்ற மாதிரி எனக்கு பட்டுச்சு. ஃபைனலி அம்மா வந்து ஷாப்பிங்கை முடிச்சிட்டாங்க. பில் போட்டுட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு வேலையாக எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். அடுத்தது வந்து ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணலான்னு இன்றைக்கி ஃபுல்லாகவே தோணிகிட்டே இருந்துச்சு. 12 மணி முடிகிறதுக்குள்ளே அந்த ஸ்வீட் செய்யணும்னு சொல்லிட்டு. பிகாஸ் நம்ம வந்து கேக்கெல்லாம் கட் பண்ண முடியாதுல்ல, எப்படி இருந்தாலும் அவள் கேக் சாப்பிட மாட்டாள். ஸோ அதனால் ஏதாச்சும் ஸ்வீட் பண்ணி சரி நம்ம சாப்பிடலான்னு தோணுச்சு. இந்த ரெசிபி வந்து இதோட நான் 3வது தடவையாக செய்கிறேன். இதுக்கு முன்னாடி செஞ்ச 2 வாட்டியுமே எனக்கு ஃப்ளாப் ஆகிருச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஒரு 4-5 யூடியூப் சேனலை பார்த்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து தான் இந்த வாட்டி ட்ரை பண்ணினேன். இது வந்து குறைவான சூட்டில்
குறைஞ்சது ஒரு 1.5 ஹவருக்கு சரி பேக் ஆகணும். ஸோ அதை வந்து அவனில் போட்டுட்டு நாங்கள் அடுத்த வேலையை பார்க்க கிளம்பிட்டோம். ஸோ நான் அது செய்கிறதுக்காக எக் ஒயிட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணினேன். இப்போ எக் யோக் வந்து பேலன்ஸாக இருக்குல்ல, ஸோ அதை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பொரித்து சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அதில் ஆனியன் தேவையான மசாலாலாம் போட்டு பொரித்து டின்னருக்கு வந்து அதை வந்து சாப்பிட்டுக்கிட்டோம். நாங்கள் டின்னர் முடிச்சுட்டு அடுத்தது பர்த்டே கேர்ளுக்கு க்யூட்டாக ஒரு சின்ன கேக் மாதிரி ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு அவளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இருக்கிற க்ரீமி ட்ரீட் எடுத்து அதை தான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். டெக்கரேஷனுக்காக மியோ பிராண்டில் இருக்கிற அந்த பிஸ்கெட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல் கெட் ஃபுட்ஸை யூஸ் பண்ணி தான் இதை வந்து நான் செஞ்சேன். அப்போ தானே அவங்க ஃபுல்லாக அதை வந்து சாப்பிடுவாங்க, நம்மளுக்கும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து கிடைக்கும். அவளுக்காக நான் வந்து 1 போட்ட மாதிரி கெண்டிலும் வந்து வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டுக்கு நான் அதை வைக்கும்போது சரியாது ப்ளேஸ் ஆகலை. ஸோ கஷ்டப்பட்டு அதை எப்படியோ நிப்பாட்டி எடுத்தாச்சு. லூனாக்கு வந்து நெருப்புன்னா கொஞ்சம் பயம். ஸோ அதனால் அவளோட ஃபஸ்ட் ரியாக்ஷனே கொஞ்சம் பயந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் கெண்டிலை ஊதி எடுத்துகிட்டு அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தாச்சு. நாங்கள் அவளுக்கு என்ன பர்த்டே கிஃப்ட் கொடுத்தோன்னு சொன்னால் பெட் ஒன்று தான் கிஃப்ட் பண்ணினேன். இவங்க 3 பேரும் எங்களோட வீட்டில் இருந்ததுக்கு இவங்க வந்து எங்கள் கூடயே தான் தூங்குவாங்க. இவங்களுக்குன்னு தனியாக இது வரைக்கும் பெட் கொடுத்ததில்லை, வாங்கினதும் இல்லை. ஸோ பர்த்டேக்கு ஒரு கிஃப்டாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பெட் வாங்கினேன். அவளுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். நான் அந்த கிஃப்ட்டை வாங்கும்போது கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்கல, பட் அவள் வந்து அதில் ஹாப்பியாக தூங்கும்போது தான் எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. அவளுக்கு இந்த மாதிரி ஹைட் அண்ட் சீக் விளாட்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய் ஆல்.